செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. கூவத்தூர் நிலை என்ன? வெங்கட பிரகாஷ், அதாவது தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை சந்தித்ததற்கு பிறகு அமைச்சர்கள் தற்போது கூவத்தூர் நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் 40 நிமிடம் தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை சந்தித்தார்கள். குறிப்பாக அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஆட்சி அமைப்பதற்கான அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவுக்கான கடிதத்தை கொடுத்திருக்கார்கள். தொடர்ந்து அதற்கு பின்பாக தற்போது நட்சத்திர விடுதிக்கு உள்ளே சென்றிருக்கார்கள். ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா உள்ளிட்டோர் இந்த நட்சத்திர விடுதிக்கு உள்ளேதான் இருந்து கொண்டிருக்கார்கள். தற்போது பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை சந்தித்து வந்ததற்கு பிறகு முக்கிய நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உள்ளே ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் இருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் சந்திப்பின் போது பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தும் அதே போன்று ஆட்சி அமைப்பதற்கான வழிகள் குறித்து ஆளுநர் அழைப்பு எடுக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்து இந்த முக்கிய கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். அதற்கான ஆலோசனை கூட்டம் உள்ளே நடக்க இருக்கிறது. அதே சூழ்நிலையில் காலை உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு இந்த இடத்தில் நட்சத்திர விடுதிக்கு வந்த காவலர்களுடைய எண்ணிக்கை அதே அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நட்சத்திர விடுதியை சுற்றியும் காவலர்கள் முழுக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உள்ளேயும் வெளியேயும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட விடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று வெளி நபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த இடம் முழுவதும் காவல்துறையினுடைய கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. நட்சத்திர விடுதிக்கு வெளியே காவல்துறையினுடைய வாகனங்கள் பெருமளவுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த கட்டமாக காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் என்ன நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறார்கள் என்றும், அதே போன்று ஆளுநர் சந்திப்புக்கு பிறகு மூத்த அமைச்சர்கள் யாரும் செய்தியாளர்களிடம் பேசவில்லை. எனவே தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டமானது 1 மணி நேரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளரிடம் ஏதேனும் தகவல்களோ அல்லது ஆளுநர் சந்தித்த பிறகு என்ன மாதிரியான முடிவுகள் ஏதோ கட்சி தலைமையோடு பேசியிருக்கிறார்கள் என்ற முடிவு அதற்கு பின்பாக இந்த இடத்தில் செய்தியாளரிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.